தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல், கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு எப்பேற்பட்ட வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் மட்டும்தான் முழுமையாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு விரயத்தில் நுழைகிறாருங்க. குரு பகவானினுடைய இந்த இறுதி தருண லாப சஞ்சார அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் நீங்கள் இதுவரை எதிர்பாராத வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனி ராஜயோகம் கிட்டிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. உறவினர்களுக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்பது, சொத்துக்களை மீட்பது போன்ற முயற்சியில் வெற்றி எளிதில் கிட்டும். குரு பகவான் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். 3, 5, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே கல்யாணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகிவிட்டார் சனி பகவான். சனியின் அமைப்பு நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இட்டு கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடன் இணைகிறார் முழுமையாக ராகு. அது மட்டுமல்லாது கேது குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார். சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்திற்குள் செல்வதால் பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படாது. ஆனால் சனி பகவான் அஷ்டம பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அமைப்பில் மாறுவது மட்டுமல்லாது 9ஆம் இடத்திற்குரிய பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருங்க. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு மேல் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் விரும்பியபடியே வரவேண்டிய தொகையை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கிடைக்க போகிறது. ஏனென்றால் அடிக்கடி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த சூழலில் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் கடைசி நேரத்தில் அவை கைகூடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் குடும்பஸ்தானத்திற்குள் கேது நுழைந்திருக்கிறார். எனவே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான சிறப்பான சுப காரியங்களை, அது மட்டுமல்லாது புண்ணிய காரியங்களையும் இந்த தருணத்தில் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திடகாத்திரமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில்
9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான பல நல்ல வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை, கணினி துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, ஆசிரியர் துறை, விளையாட்டு துறை என பல்வேறு வகையான துறைகளில் பல வகையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள் அனைத்தையும் நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இறுதி தருவாயில் ஜென்ம ராசியில் வலம் வருகிறார். மங்களகாரகன், பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானங்களில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் சில தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் கட்டுக்குள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு பிறகு 2, 3 என பல இடங்களை வலுப்படுத்தும் போது வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன், ராசியின் அதிபதியின் நட்பு கிரகமான புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாக மிக பெரிய அளவில் முட்டுக்கட்டை இட்ட தண்டனையாக இருந்த பல சூழல்கள் உறுதியாகவே மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் கடகராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும். இனிமேல் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில்